வணக்கம் உறவுகளே. ஒரு புதுமையாக வித்தியாசமாக இடம்பெற்ற திருமண நிகழ்வு. இப்பொழுது திருமணம் என்றால் அது எப்பொழுதுமே 1000 காலத்து பயிர் என்று சொல்வார்கள். சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படும் என்று சொல்வார்கள். அது திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் இல்லையா? அந்த ஒரு சந்தோஷம், அந்த டைம் வரைக்குள்ள அது ஒரு இல்லா சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷத்தை இன்னும் இரட்டிப்பாக்குவதற்காக பல முயற்சிகளை மணமக்கள் உட்பட அவர்களுடைய உறவுகள் எல்லாருமே சேர்ந்து செய்வார்கள். வித்தியாசமாக ஏதாவது திருமணத்தை செய்ய வேண்டும் என்றால் வாழ்க்கையில் ஒருக்கத்தானே அது வரும் இல்லையா? வேறு நாட்டுக்காரங்களுக்கு எத்தனை திருமணம் வரட்டும், ஆனால் எங்களுக்கு ஒருக்கத்தானே வரும். எனவே அதை ஒரு வித்தியாசமாக செய்வோம் என்றதுக்காக என்ன நடந்திருக்கின்றால், திருமண நிகழ்வில் சாப்பாடுகள் மற்ற நிகழ்வுகள் எவ்வளவு முக்கியமோ அதே போல அந்த மொய் கொடுக்குற விஷயம், போராக்கள் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு போய் எழுதிட்டு போகிறது இல்லையா? அது ஒரு சடங்காகவே இருக்கு. அதிலே ஒரு புதுமையை கொண்டு வர வேண்டும் என்றதுக்காக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை நாங்கள் பார்ப்போம். திருமண நிகழ்வு இது இந்தியாவில் கேரளாவில் இடம்பெற்ற ஒரு திருமண நிகழ்வு. அங்கே போனவர்கள் சாப்பிட்டு கொண்டாடமெல்லாம் பார்த்து சந்தோஷமா புகைப்படம் எல்லாம் எடுத்துட்டு பொம்பளையுடைய மணமகளுடைய தந்தை கிட்ட போய் அப்படியே போனை வச்சு ஒரு ஸ்கேன் பண்றது. ஏண்டா எல்லாரும் போய் போனை கொண்டு போய் மணமகள் அப்பாண்ட புகையிட்ட ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணுற பார்த்தா அந்த ட்ரெஸ் வந்து கியூஆர் கோட் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, புதுமையை பாருங்க. அப்போ அவர்கிட்ட இதில் கியூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணிட்டு எவ்வளோ காசு கொடுக்க போகிறோமோ அது அப்படியே ஃபோன்லேயே ரைட் இப்போ அவருக்கு போகும். அதாவது சேஃபும் கூட இல்லையா, பாதுகாப்பும் கூட ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ சாப்பிட்டு போய்க்க அதில் அப்பா இருப்பார், அப்படியே கதிரையில் இருப்பார். இருக்கைக்குள்ள எல்லாரும் வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி தாங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு புதுமை வந்து கேரளாவில் இடம்பெற்றிருக்கு. இது வந்து எல்லா இடங்களுக்கும் இது வியாபிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இதை பார்த்துட்டாங்க. இப்போ வந்து பொதுவாகவே வெரிஃபை பண்ணுறவங்க தங்களுடைய அழைப்புதல் கார்டு அதில் வந்து புதுமையை செய்தாங்க. சாப்பாட்டில், அதுபோல் வரவேற்பு முறையில், திருப்பி செய்கிற மண்டபங்களில், இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு புதுமையை கடைப்பிடிச்சு திருமணம் செய்வாங்க. இப்போ வந்து காசு கொடுக்குறதுல, மொய் கொடுக்குறதுலேயும் ஒரு புதுமை வந்தாச்சு. அதாவது கியூஆர் கோட் உள்ள ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கு, அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு காசை கொடுத்துட்டு போகிறோம். காசை அப்படியே ஆப் மூலமாக கொடுத்துட்டு போகிறது. பார்த்தீங்களா? இப்படி எல்லாம் நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து மிக வேகமாக அபரிமிதமாக சென்று கொண்டிருக்கிறது. அதற்கேற்றவாறு மக்களும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாறுதல் உண்மையில் பிரயோசனமா இல்லையா, நல்லதா கூடாதா, அந்த கருத்துக்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதை நீங்கள் பதிவு செய்யுங்கள். இந்த மாற்றம் அவசியமானதா, தேவையா, இல்லது ஆடம்பரமா, இல்லது ஒரு தேவையில்லாத வேலையா, எதை நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதை பதிவிடுங்கள். செய்திகளோடு தொடர்ந்து நாங்கள் சந்திக்கலாம். மீண்டும் இணைந்திருங்கள். எங்கள் செய்தித்தளத்திற்கு ஆதரவு தாருங்கள். வணக்கம். யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி சந்தையில் பிரம்மாண்டமாய் ஒரு திருமண மண்டபம். உங்கள் சுப நிகழ்வுகள் மற்றும் ஒன்று கூடல்கள் அனைத்தையும் சிறப்பாகவும் அழகாகவும் நீங்கள் விரும்பும் வகையில் செய்து மகிழ்ந்திடவும் மங்களகரமான வரவேற்பு, அறுசுவை உணவுடன் அனைத்திலும் உங்களுடன் கைகோர்த்திடும் சீரணி மகால் திருமண மண்டபம். தொலைபேசி இலக்கம் 074 36 37 315 மற்றும் 00 39 329 279 2382. யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி சதியில் பிரம்மாண்டமாய் சீரணி மகால் திருமண மண்டபம். தொடர்ந்தும் செய்திகளுக்காக மண்வாசனை தளத்தோடு இணைந்திருங்கள். எங்கள் பக்கத்திற்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.